ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு நான் சைட்டை பார்க்க போகும்போது ஜஸ்ட் டேனியல்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் எனக்கு சைட்டை காமிச்சார். சைட்லாம் காமிச்சிட்டு இதேமாரி லொக்கேஷன்லாம் இருக்குது சார், லேண்டு பாருங்க கேட்டேன். நான் போனோன்னே சொல்லிட்டேன் அவர்கிட்ட ஃபஸ்ட்டு, சார் என் பட்ஜெட் இவ்வளோ தான், என்னால் 20 lakhs தான் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் அப்படியே லேண்டு கார்டுன்னு நான் அவர்கிட்ட காமிச்சேன். அவர் வந்து நம்மளோட எல்லா லேண்ட்லாம் கட்டாமல் நம்மளுக்கு என்ன பட்ஜெட், நம்மளுக்கு என்ன தேவை, அந்த லேண்டை கொண்டு போய் காமிச்சார் டேனியலுங்கிறவர். அவர் வந்து லேண்டு பார்த்த உடனே அந்த லேண்டு எனக்கு பிடிச்சிருச்சு. நான் 10-15 லேண்ட்லாம் பார்க்கல, ஆக்சுவலாக பார்க்கும்போது அந்த ஒரு லேண்டு பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு அந்த லேண்டு. அது நம்ம இப்போ சொன்ன மாரி பிரித்து கேட்டேன், சார் என்னால் இவ்வளோ பட்ஜெட் முடியாது, கொஞ்சம் பிரித்து கொடுங்கன்னு கேட்டேன். அவர் உடனே ஓகே சார் மேனேஜரை சொல்கிறேன்னு சொல்லி இங்கே கூப்பிட்டு வந்தார். மறுநாள் இங்கே வந்து மேனேஜர் வேணுகோபால் சார் வந்து இன்ட்ரோ பண்ணாங்க. அந்த வேணுகோபால் சாரும் டேனியல் சாரும் டிஸ்கஸ் பண்ணாங்க. அவங்க யார்கிட்ட பேசுகிறாங்க, அவங்க மேனேஜர்கிட்ட எம்டிகிட்ட பேசியிருக்காங்க. பேசி முடிச்சுட்டு அவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு பேசி முடிச்சோன்னே இதேமாரி சொன்னாங்க, சார் இது உங்களுக்கு பிரித்து தரோம், உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நான் பண்ணி தரேன் சார் சொல்லிட்டு வேணுகோபால் சாரும் டேனியல் சாரும் எங்களுக்கு வந்து இதேமாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. எனக்கு உடனே நான் வந்து சொன்ன உடனே நான் சொல்லிட்டேன், சார் எனக்கு இந்த 28 எனக்கு 3 மணிக்கு வந்து எனக்கு பண்ணி ஆகணும், எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆகணும்னா அன்றைக்கி 28 நல்ல முகூர்த்த நாள் நல்லா இருக்குன்னு சொன்னேன். அவங்க உடனே அவங்க பண்ணுறதுக்கு அவங்க டீம்லேயே ஆள் இருக்காங்க இங்கே ஆக்சுவலாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்குலாம். அவங்க லீகல் ஒப்பீனியன் அவங்க எல்லாமே அவங்க டீம் இருக்கிறனால அவங்க உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க ப்ரொசீஜர் பண்ணுறாங்க. சத்யா மேடம் இருக்காங்க, அவங்க வந்து எனக்கு கூப்பிட்டு பேமெண்ட்டுக்கு, லீகல் ஒப்பீனியனுக்கு, ஈசிக்கு எல்லாமே அவங்க செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க வந்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு என்னென்ன பண்ணணுங்கிறத சொல்லி கொடுத்தாங்க. இது ஆக்சுவலாக இதை ரெஃபர் பண்ணது வந்து அற்புதராஜன் சார்னு ஒருத்தர் தான் இங்கே ஒர்க் பண்ணுறவர். அவரே எனக்கு ரெஃபர் பண்ணார் இது உங்களை சுஜாதாவை. ப்ளஸ் வந்து லீகல் ஒப்பீனியன் எல்லாம் முடிஞ்சோன்னே அவங்களே எல்லாம் செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. சத்யா மேடம் தான் அவங்களே வந்து பேமெண்ட் கலெக்ஷனுக்கு ஆர்டருக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் வந்து அவங்க என்றைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிட்டாங்க, ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. ஸோ அந்த டயத்தில் கரெக்டாக 3 மணிக்கு போனேன். 3 மணிக்கு போகும்போது அங்கே முருகன் சார் இருந்தார். அவர் வந்து நம்மளுக்கு வந்து, சார் நீங்கள் வந்து அலையெல்லாம் வேணாம், நீங்கள் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்க, நான் உங்களுக்கு என்றைக்கு எப்போ எந்த டைம்ங்கிறத கரெக்டாக சொல்கிறேன், கரெக்டாக 28ஆம் 3 மணிக்குனா 3 மணிக்கு நீங்கள் வந்தால் போதும், அதுக்கு முன்னாடி வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் முன்னாடி எனக்கு கால் பண்ணாங்க. 2:50 3 மணினா கரெக்டாக 2:50 கால் பண்ணாங்க. சார் இப்போ நீங்கள் வந்தால் கரெக்டாக இருக்குன்னு சொன்னாங்க. என்னோடய விட்னஸஸ் 2 பேரை கூப்பிட்டு போய்ட்டு கையோட சைன் போர்டு கொடுத்துட்டேன். போட்டு வந்தேன், மெசேஜ் வந்துருச்சு. மெசேஜ் வந்தோடனே அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்டேன், சார் நீங்கள் வந்து மறுநாள் நீங்கள் சொன்ன மாதிரி 5 மணிக்கு வந்து வாங்கிக்கலாம் சார் அப்படின்ட்டாங்க. இப்போ இங்கே வந்து டாக்குமெண்ட் வந்துட்டேன். இப்போ டாக்குமெண்ட்டு வாங்கிட்டேன். இப்போ ரொம்ப எல்லாருமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ப்ளஸ் பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா, சுஜாதா ப்ரொமோட்டரோட எம்டி சாரே பேசினாங்க நம்மள்ட்ட வாங்கும்போது. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணேன். ஏன்னா இப்போ வேலை செய்கிறவங்க நம்மள்ட்ட பேசினாலே போதும் நம்மளுக்கு. ஆனால் நம்ம லேண்ட் ஒருத்தவங்க வாங்கியிருக்கோங்கிறப்ப அவங்கள கூப்பிட்டு, சார் நம்ம கன்சர்ன்லாம் நல்லா பேசினாங்களா, நல்லா பண்ணாங்களா, அப்படி யாரும் கேட்கணும் எந்த அவசியம் கிடையாது ஓனர்லாம். பட் சாரே அந்த நவநீதன் கிருஷ்ணன் சார் சொன்னாங்க, அவரே என்கிட்ட கூப்பிட்டு பேசி, இந்த சார் உங்களுக்கு எதாவது சப்போர்ட் இருந்தால் சொல்லுங்கள், எதாவது பிரச்சனைனா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை சார் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க எல்லாருமே, ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்கள் பேசுகிறது ரொம்ப சந்தோஷம் சார்னு சொல்லிட்டு நான் அவங்க ஃபோனையும் கட் பண்ணிட்டேன். பட் இப்போ அவங்க டிபார்ட்மெண்ட்டில் எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க சார்.